ஹை ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த விளக்கையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு ஒரு சூப்பரான ரெமடி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். புளியை நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுட்டு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து லெமன் சாறு வந்து விட்டுக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி ஸ்க்ரப்பராக வந்து நான் தேங்காய் நாரும் அதுக்கப்புறம் வந்து எலும்புச்சம்பளத்துக்குரிய தோலும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருந்த பேஸ்ட் நல்லா வந்து இந்த விளக்கில் அப்ளை பண்ணிவிட்டு எலும்புச்சம்பளத்தை அந்த தோலை வச்சு நல்லா வந்து ரப் பண்ணி எடுத்துட்டு ரெண்டாவதாக வந்து தேங்காய் நாரை வச்சு வந்து நல்லா வந்து தேய்ச்சி ஆரம்பிச்சிட்டேன். தேய்க்கும் போதே உண்மையிலே வந்து ரிசல்ட் தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் இருக்க கரையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. தேர்டாக வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதை வச்சு அப்போ தான் வந்து அந்த இடுக்கில் உள்ள இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வரும். புதுசாக எடுத்துக்கோங்க, இல்லைனா விளக்குக்குன்னு தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓல்டு ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் வந்து நம்ம எப்பயும் போல் வந்து பாத்திரங்கள் வரைக்கும் யூஸ் பண்ணுற சோப்பு யூஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்னாலே நம்ப முடியல, விளக்கு அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுலேருந்து நேம் கூட வந்து எனக்கு இப்போ தான் வந்து தெரிஞ்சு என்னோட நேம் தான் வந்து எழுதியிருந்தது. நல்லா பல ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.